ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. வாங்க நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹோயம் பூம்குள்ளே என்ன ஆகுது, அங்கே இருக்க ஆத்மா அவனுக்குள்ளே போகுது. அவனுக்குள்ளே போன உடனே அவன் எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணுறான். இப்போ அந்த பிரசிடென்ட் இருக்கான்ல, அவன் கழுத்தை பிடிச்சி யார் நீ அப்படின்னு கேட்குறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹேங்கை சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கீழே விழுந்து அந்த பக்கத்துல இருக்க கத்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹோயம்பூம் என்ன பண்றாரு, அவனை அந்த பிரசிடென்ட்டா தூக்கி கீழே அடிச்சு என் அப்பார்ட்மெண்ட்டா என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹேங்ஜி என்ன பண்றாங்க, எப்படியோ அந்த கயிறுல இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வந்து ஹோயம்பூமோட நெக்லஸ் கலண்டு கீழே வந்திருக்கும் இல்லையா, அந்த நெக்லஸ் எடுத்து ஹோயம்பூமோட கழுத்துல போடுறாங்க. இப்போ ஹோயம்பூம்குள்ள இருக்க அந்த ஆத்மா அப்படியே காத்துல பறந்து போகுது. கண் விழிச்சு பார்த்தா ஹோயம்பூம் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு. தகச்சு போய் அப்படியே எழுந்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாத, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹேங்ஜி ஏதோ வாங்கிட்டு போறாங்க. இப்போ அவனுக்கு முன்னாடி ஒருத்தவன் பின்னாடி ஒருத்தவன் கட்டையோட நிக்கிறான். உடனே ஹேங்ஜி என்ன பண்றாங்க, கையில இருக்க பேகை கீழே வச்சுட்டு போறாங்க. திரும்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அவனுக்கு 2 பேரையும் அடிச்சு அங்கவே துவம்சம் பண்ணிட்டாங்க. இப்போதான் அவனுங்கிட்ட கேட்குறான், உங்களை யார் அமுச்சு வச்சது, நீங்க எதுக்காக என்ன தேடி வரீங்க அப்படின்னு கேட்குறா. இப்படி கேட்கும் போது அவனுக்கு என்ன பண்றானுங்க, ஒரு ஃபோனில் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அந்த ஃபோனில் என்ன ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோயம்பூமோட ஃபோட்டோ தான் இருக்கு. இப்போ ஹோயம்பூமும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா, என் அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, அவங்க ரொம்பவே குட் அண்ட் கூல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உங்க அம்மா இறந்தாங்க அப்படின்னு ஹோயம்பூம் கேட்குறாரு. இப்படி கேட்கும் போது எங்க அம்மா கிட்ட ஒருத்தவன் ஹெல்ப் கேட்டான், அவனை ஹெல்ப் பண்ண போனாங்க, பட் பொணமா தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றா. இப்போதான் நம்மளுடைய ஹோயம்பூம் இருக்காருல, அப்படியே அவர் யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ அந்த பிரசிடெண்ட்டை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அசிஸ்டன்ட் கிட்ட வேற லெவலில் கத்திட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அவன் கையை உடச்சிட்டாங்கல்ல, அந்த காண்டில் தான். ஆண்டி என்ன சொல்கிறான், நீ ரொம்ப டயர்டாக இருக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஆண்டி கிட்ட என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி அப்படியே போயிட்டு இருக்கா. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான்ல, நம்மளுடைய ஹேங்கு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இவன் கண்டிப்பா ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற ஒரு பொண்ணா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட டீட்டெயிலுமே டாக்குமெண்டா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க ஆன்டி என்ன பண்றா, ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றா. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை மீட் பண்றாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்தப்போ அந்த இடத்துல அவன் இருந்திருப்பான். அவங்ககிட்ட என்ன கேட்குறா, உனக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல 2 குழந்தைங்க இருந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ அந்த பிரசிடெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த பிரசிடெண்ட் என்ன கேட்டுட்டு இருக்கான், யார் இந்த ஹோயம்பூம் அப்படின்னு கேட்குறான். இப்போ அவனுடைய அசிஸ்டன்ட் என்ன சொல்றா, ஹோயம்பூம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் ஷங்ஷிக்கோட பையன் அப்படின்னு சொல்றா. எனது ஷங்ஷிக்கோட பையனா அப்படின்னு கேட்டு அந்த பிரசிடெண்ட் அப்படியே அதிர்ந்து போறான். இப்போதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் காமிக்கிறாங்க. அவனுடைய அப்பா ஷங்ஷிக் என்ன பண்றான், ஹாஸ்பிட்டலில் கத்திட்டு இருக்கான், என் பையனை பார்க்க விடுங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹோயம்பூமா ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு தள்ளிட்டு போறாங்க. அவன் பையனை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறான். கண் வழிச்சு பார்த்தா அந்த இடத்துல இந்த பிரசிடென்ட் இருக்கான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தனா, அவன் பையனை நான் கொடுக்கணும்னா உன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டா எனக்கு எழுதி கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே ஷங்ஷிக் என்ன பண்றாரு, அந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் எழுதி கொடுத்துறேன், என் பையனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை அவர் கைப்பட எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்ததும் அந்த பிரசிடென்ட் என்ன பண்றான், அங்கிருந்து ஒரு டானிக் மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். அவனும் அதை மருந்து தான் நினைச்சிட்டு குடிச்சிட்டு படுக்கிறான். பட் அது மருந்து இல்ல, பாய்சன் அவனுக்கு தெரியாது. இப்போதான் அந்த பிரசிடென்ட் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஹோயம்பூம் எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹோயம்பூம் என்ன பண்றாரு, அவருடைய டேப்ல எதையோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. முன்னாடி உட்காந்து அவருடைய ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு, என்னடா காலில இருந்து சாப்பிடாம உட்காந்துருக்கா, சாப்பிட்றானி அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹோயம்பூமுக்கு சின்ன வயசுல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவர் தள்ள முடியாத ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு போறாரு. அப்ப அவனுடைய அங்கிள் அந்த தள்ளு வண்டியை தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இவன் ஹோயம்பூமோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நினைச்சதை விட இந்த இடத்துல பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. பட் நம்ம ஹோயம்பூமுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் ஹோயம்பூமோட அப்பா இல்ல, அவனுடைய அங்கிள் அப்படின்ட்டு. இப்போ ஹோயம்பூம் என்ன பண்றான், என்னோட அங்கிள் கண்டிப்பா ஒரு கிரிமினலா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ல ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, என் அங்கிளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உன்னுடைய அங்கிள் மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல, அந்த பிரசிடென்ட் மேலதான் எல்லா மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹோயம்பூம் என்ன பண்றாரு, அந்த பிரசிடென்ட் இருக்காருல அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அங்க பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஆன்டி அவங்க கூட பேசிட்டு இருக்கா, அதாவது அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹோயம்பூம் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்பதான் ஹோயம்பூமுக்கு தெரியுது
நம்ம ஆண்டி இந்த கேஸை நமக்கு தெரியாமலே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ஹோயம்பும் என்ன பண்றாரு, வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆன்ட்டிக்காக. ஆன்ட்டி வந்து கார்ல இறங்குறாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்க மதியம் எங்க இருந்தீங்கன்னு நான் பார்த்தேன், நீங்க ஏன் இந்த கேஸை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்படி கேட்கும்போது உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஆன்ட்டி உள்ள போயிடுறாங்க. இப்போ அப்படியே உள்ள எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலியில் இருக்க பையன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாங்களா இல்லை பேய் ஓட்டுறாங்கன்னே தெரியல, வீட்டை பார்க்கறதுக்கே பேய் வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், எங்க அம்மா வீட்டில் எதையோ பார்த்து பயந்துட்டாங்க, எங்க வீட்டுல ஏதோ இருக்கு, அதனாலதான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறா, உங்க வீட்டுல என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. நாங்க புதுசா ஒரு வீடு வாங்கணும், அந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது, எல்லாமே மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்பதான் அந்த வீட்டுல நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அவனுடைய பையனும் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துல ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கு. உடனே வந்து அவன் லைட்டை போட்டு பாக்குறான். பட் அங்க எதுவுமே இல்ல. உடனே ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிச்சனுக்கு ஏந்து நடந்து வரா. இப்ப அவனுடைய பையன் என்ன பண்றான், கீழே உட்காந்துட்டு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா அவன் கிட்ட போயிட்டு, டேய் நீ இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இப்படி கேட்ட உடனே அப்படி திரும்பி உட்காந்துட்டு அந்த பையன் என்ன பண்றான், அந்த டேபிளுக்கு பின்னாடி உட்காந்துருக்கான். மெதுவா அவன் மேலே ஏறி வரான். மேலே ஏந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கா. அந்த பேய் முகம் தான் தெரியுது. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன பண்றா, அங்கவே மயங்கி கீழே விழுந்துடுறா. இதுதான் எங்க வீட்டுல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்க ரூமரை எப்படியாவது போக்குங்க, எப்படியாவது எங்க வீட்டை வித்து கொடுங்க. எத்தனையோ டைம் எங்க வீட்டை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனா விற்க முடியல, பிளீஸ் எப்படியாவது வித்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அவங்க இந்த வீட்டை விற்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறா. பட் அவங்க அம்மா எதுவுமே சொல்லாமல் இருக்கா. இப்போ அவன் பையன் என்ன சொல்கிறான், நான் தான் என் வீட்டை விற்க சொல்கிறேன், நீங்கள் ஏன் என் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த வீட்டில் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருந்தது உங்கள் அம்மா தான், அதனால உங்கள் அம்மா விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த வீட்டை விற்க முடியும், அந்த அம்மாவுக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அந்த அம்மாவோட பையன் போயிட்டு அந்த அம்மாவை மிரட்டுறான், நீங்கள் சொன்னாதான் இந்த வீட்டை விற்பாங்க, அதனால நீங்கள் உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வித்துருங்க, அந்த வீட்டை வித்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஃபேமிலி ஹாங்ஜி கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வில்லாக்கு தான், அதாவது அவங்களுடைய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேய் இருக்கிறத கெஸ் பண்றாங்க. கெஸ் பண்ணிட்டு எப்பயும் ஒரு கன் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பேயெல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த கன் எடுக்கிறாங்க. இப்படி கன் எடுக்கும் போது அவளுக்கு பின்னாடி அந்த பேய் வந்து நிக்குது. பட் அவளை எதுவுமே பண்ணல. நேரம் அந்த ஆத்மா கிச்சனுக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் அதால எடுக்க முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்து, நான் திரும்ப வந்து இந்த வீட்டை பாக்குறேன், நீங்க அது வரைக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்படி சொன்னதும் அந்த அம்மாவும் அந்த பையனும் அங்கே நிற்கிறாங்க. அந்த அம்மாவும் அந்த பையனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது சரி பண்ணுங்க, சீக்கிரமா இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு கழுத்துல போட்டிருந்தாருல நெக்லஸ், அதை கழட்டி அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம எப்பயுமே இந்த நெக்லஸ் நீ கழட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் அவனுக்கு போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு அப்படியே அவர் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும் போது அவர் மேல ஏதோ வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல நானே பயந்துட்டுங்க. பட் நம்ம ஹீரோயின் தான் கையில ஏதோ வச்சுக்கிட்டு அவர் மேல தெளிச்சிட்டு இருக்காங்க. நீ பாட்டு உன் நெக்லஸை கழட்டி கொடுக்குறியா, உனக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்காக என்ன பண்றது, அந்த சின்ன பையன் பாவம் இல்லையா, அதனாலதான் நான் கொடுத்தேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீயும் போயிட்டு இந்த பேய் கூடவே கொடுத்தன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமா போய் கார்ல ஏறுறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போறாரு. இப்போதான் அந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீடு ரொம்ப பழமையான வீடு, அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த வீட்டில் இவங்க வசிச்சுட்டு வராங்க. அந்த வீட்டில் ஒருத்தவர் வசிச்சுட்டு இருந்தாரு, அவர் 1980 இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் நம்மளே நினைக்காத அளவுக்கு அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாருமே கமெண்ட் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால மறக்காம உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் அவங்க அப்பா இறந்துருப்பாருல, அவர் தன்னால இறந்திருக்க மாட்டாரு, அவர் யாரோ அங்கே வச்சு கொண்டு இருக்காங்க. இது கண்டிப்பா அவனுடைய பையனோ இல்லை மருமகளோ அப்படின்ட்டு தான் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நேராக போயிட்டு அந்த அம்மாவை மீட் பண்ணி பேசுறாங்க. அவங்க கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வருஷமா நீங்க வசிச்சுட்டு இருந்த வீடை எதுக்கு நீங்க விற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் அவங்க நடந்தது என்ன அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் என் வீட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க.
அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பாட்டிமாக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எப்போயும் கிளம்புற மாதிரி பேய் ஓட்டுறதுக்காக எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு மாயாஜால குச்செல்லாம் எடுத்துட்டு ஹோயம்பூமும் ஹேங்கும் கிளம்புறாங்க. எப்போயுமே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, உப்பு தானே எடுத்துட்டு போவாங்க. ஆனால் இந்த டைம் நிறையா சக்கரை எடுத்துட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனார் இல்லை, அவருக்கு சக்கரை தான் ரொம்ப பிடிக்குமா. சக்கரைன்னு இல்லை, ஸ்வீட்டு தான் ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் சக்கரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த சக்கரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நடு ஹாலில் எல்லா பாக்கெட்டும் பிரித்து கொட்டுறாங்க. இப்படி பிரித்து கொட்டினதும் அந்த ஆத்மா பொறுமையாக நடந்து அந்த உப்பு சக்கரைலாம் இருக்குல்ல அந்த ரவுண்டுக்குள்ளே நிற்கிது. எல்லா ஆத்மாவுமே என்ன பண்ணும், எப்பயுமே ஹோயம்பூம் கூடயும் நம்மளோட ஹேங் கூடயும் சண்டை போட வரும். ஆனால் இந்த ஆத்மா எதுவுமே பண்ணலை, ரொம்பவே சாந்தமாக நிற்கிது. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, ஹோயம்பூம் உன்னோட நெக்லஸை கழட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கழட்டின உடனே அவன் உடம்புக்குள்ளே அந்த பேய் போயிடுது. அவன் உடம்புக்குள்ளே போனதும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரண்ட்டில் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு போய் அந்த மாயாஜால குச்சி எடுத்து அவன் நெஞ்சில் குத்துறாங்க. இப்போ தான் அந்த பேயோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவர் அவருடைய பொண்ணோடையும் அவருடைய பையனோடையும் வீட்டில் வசிச்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு பொண்ணுக்கு இவர் இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் அவருடைய பையனுக்கு இவர் அங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. இவர் கொலை பண்ணுறதுக்காக இவர்கிட்ட கையெடுத்துட்டு வராரு. பட் கொலை பண்ண முடியாமல் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் கொலை பண்ண வந்ததா இந்த பெரியவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அதாவது நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, எனக்காக எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு போய், என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல போயிட்டு அவரே தன்னால் குதிச்சு இறந்து போகிறாரு. இந்த ஸ்டோரியை கண்ணால் பார்த்த ஹோயம்பூம் கீழே உட்காந்து கதறி அழுகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அவருக்கு தட்டி கொடுக்குறாங்க. இருந்தாலுமே ஹோயம்பூம் அழுகிறத நிறுத்தவே இல்லை. ஹீரோ அழுகிறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கே மனசு உடைஞ்சு போகுதுன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஹோயம்பூம் நாரா என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கா அந்த கிணத்துக்கு வர்றாரு. இந்த இடத்துல தான் அவர் இறந்து போயிட்டாரு. அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது அவரை ப்ரொவோக் பண்ணப்பட்ட சூசைட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் வேணும்னே சூசைட் பண்ணிக்கல, இவங்கெல்லாம் அவரை வெறுத்ததுனால தான் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் என் அங்கிள் செத்தப்பா என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் இப்போ அதே மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா அப்போ நான் சின்ன பையன், அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல. திரும்பவும் ஒரு கொலை நடந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக நான் நியாயம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், இது தப்பா சரியான்னு தெரியல, நீயும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சின்ன வயசில் நடந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாங்க. என்கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டுட்டு போனால் மறுநாள் பார்த்தா அவன் செத்து கிடக்குறான். அப்போ தான் எனக்கு தெரியுது என்னை சுற்றி ஏதோ ஒரு மர்மம் நடக்குது அப்படின்ட்டு. ஹீரோ என்ன சொல்கிறாரு, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் எல்லாரும் கிணத்துக்கிட்ட இருக்காங்க. அதாவது அந்த கிணத்தை சீல் வச்சதை பிரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியவே தெரியாது தன்னுடைய அப்பா இதுக்குள்ளே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அவர் வீட்டில இருந்து வெளியில் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போதான் ஆன்ட்டியும் நம்ம ஹாங்கும் வீட்டில் உட்காந்துருக்காங்க, அதாவது ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஆன்ட்டி என்ன கேட்குறாங்க, அந்த பாடியை எடுத்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல, அங்கே ஹோயம்பூம் தான் போயிருக்கான், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நான் என்னுடைய 20 வருஷ வாழ்க்கையில் நிறைய பேயை ஓட்டியிருக்கேன். பட் எந்த பேயோடைய ஸ்டோரியும் எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ ஹோயம்பூம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த கிணத்துல இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிணத்துல குதிச்சா அந்த பெரியவருடைய உடல்ல இருக்க எலும்பு மட்டும்தான் மிஞ்சுது. அந்த எலும்பையும் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க பொண்ணு இதை பார்த்து கீழே விழுந்து அழுது கதறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை அவங்க தான் அவருக்கு போட்டு விட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுவுறதை பார்த்துட்டு அவங்களோட பையனுக்கும் அவங்களுடைய மருமகளுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோயம்பூம் அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயினும் ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டியை கொண்டு போய் அவங்களுடைய வீட்டிலேயே நிம்மதியாக விடுறாங்க, அதாவது ஹாப்பியாக விடுறாங்க. ஹோயம்பூம் என்ன பண்ணுறாரு, அந்த தாத்தா வயசான காலத்தில் அந்த செடியெல்லாம் வெட்டிட்டு இருப்பார்ல, அதே மாதிரியே ஹோயம்பூம் அங்கே இருக்க செடியெல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. ஆன்ட்டியும் அவங்க கூட வந்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஹோயம்பூம் பார்க்க தான் எப்படி டிப்டாப்பாக இருப்பான், ஆனால் அவன் இந்த மாதிரி தோட்டம் வேலை செய்கிறதுக்காக லாக்கி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சமகாண்டாயிருது. உடனே ஹோயம்பூமை தட்டி விட்டு, இங்கே பாரு எல்லாரும் வந்திருக்காங்க, போய் கதவை தர அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டை விற்று கொடுக்கறதுக்காக ஒரு கஸ்டமரையும் கூட்டு வந்து அந்த வீட்டையும் சுற்றி காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக இந்த வீடை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, நான் லாஸ்ட்டாக ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிறேன், இந்த ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டில் வசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அப்பா இருந்த அந்த ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க அப்பா என்னென்ன பண்ணார், எப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்க்குறாங்க.
பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த ரூம்குள்ளே வந்து ஹோயிம்பூமும் அப்படியே ஹாங்ஜியும் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரதர் ஒன்றும் உங்கள் அப்பாவை கொல்லலை, அவரே தான் போயிட்டு கணத்துக்குள்ளே குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பாட்டி நம்பவே மாட்டீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹோயம்பூம் என்ன பண்ணுறாரு, அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. உங்களுடைய தம்பி அவரை கொல்றதுக்காக போனாங்க, ஆனால் கொல்லவே இல்லை, அவரை விட்டுட்டாங்க. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பாவே தான் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாரு. மனசொடைஞ்சு போய் உங்க அப்பாவே தான் வேணே போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இவர் இறந்ததுக்கும் உங்க தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே அதை கேட்டு அந்த பாட்டிமா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த பாட்டி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க பையனும் அவனுடைய பொண்ணு வந்துட்டு எங்க அம்மாவை என்ன பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, எங்க அம்மா நல்லா தானே இருந்தாங்க, நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் அவங்க பையனும் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ செம்ம கோவத்தில் நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. பட் ஹீரோ கூலாக என்ன பண்ணுறாரு, ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து ஹேய் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. இந்த டைமில் நம்ம ஹோயம்பூமோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல ஒருத்தரோட என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவோட தம்பி தான் அவர். இதை பார்த்துட்டு நம்ம அங்கே ரொம்ப ஆச்சரியமாயிட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் தம்பியை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல, தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் தம்பி அவருடைய அக்காவை போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த பெட்டுக்கிட்ட உட்காந்து அவங்க கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும் போது அங்கேருந்து நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டீங்க, ப்ளீஸ் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது அந்த பாட்டிமா அவரோட கையை பிடிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் கண் விழிக்காமல் இருந்த அந்த பாட்டிமா கண் விழித்து அவரை பார்க்குறாங்க. அப்பாவை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு இத்தனை நாளாக நீ இங்கே வராமல் இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் தான் அப்பா தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில தான் நான் இத்தனை நாளாக இங்கே வரல, இல்லைனா நான் என்னைக்கும் உன்னை பார்க்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனாக அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த பாட்டிமா நம்மளுடைய ஹேங்கையும் நம்ம ஹோயம்பூமையும் பார்க்கறதுக்காக ஹோயம்பூமோட ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்துட்டு நம்ம ஹேங்கிட்டையும் நம்ம ஹோயம்பூம்கிட்டையும் ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் அந்த ஸ்டோரியை சொல்லலைன்னா நான் என் தம்பியை தப்பாகவே நினச்சிட்டு இருந்திருப்பேன். ரீசெண்டாக என் தம்பி என் லைஃப்பில் வந்ததுலேருந்து நான் அந்த வீட்டை சேல்ஸ் பண்ணல, அந்த வீட்டை எங்கள் அப்பாவோட ஞாபகமாக நானும் என் தம்பியும் வச்சுருக்கோம், நானும் என் தம்பி தான் இப்போ அந்த வீட்டில் வசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹோயம்பூம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பாட்டி போனதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹோயம்பூம் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை நான் கேள்விப்பட்டதே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இல்லை, இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, எல்லா கிரெடிட்ஸும் உனக்கு தான். ஏன் அப்படின்னா நீ தான் அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லி அந்த பாட்டியை சந்தோஷப்படுத்தியிருக்க, ஸோ உனக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, நேராக போயிட்டு அங்கே இருக்க ஃப்ரிட்ஜில் இருந்து 2 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட ஒன்று கொடுத்துட்டு இவகிட்ட ஒன்று கொடுத்துட்டு அப்படியே சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட்ஸும் அவனுக்கு தான் சொல்லியிருப்பாள்ல, அதனால் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் அவனுக்கு ட்ரீட்டாங்க. இதை பார்த்துட்டு ஹோயம்பூம் என்ன கேட்குறாரு, அடிப்பாவி கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து ஏமாத்திரையடி அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த பாட்டியும் அவரோட தம்பியும் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விற்காம அவங்க அந்த வீட்டில் வசிக்கிறதுக்காக. இந்த பனி மழையோட அந்த வீட்டை பார்க்கும் போதே செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அப்பாடா கேஸை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸோட ஃபைலில் சீலை போட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைல் ரூமுக்குள்ளே வைக்கிறாங்க. இப்படி வச்சுட்டு திரும்பும் போது அந்த இடத்துல ஒரு ஃபைல் மிஸ் ஆகிருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த ஃபைல் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோயம்பூமோட வீடு ஃபுல்லாக களைச்சி போட்டு கிடக்குது. ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஹாங்ஜி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த வீட்டில் இருக்க இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மட்டும் தான். ஆன்டி வீட்லேயும் போயிட்டு எல்லாத்தையும் களைச்சி போட்டு அந்த ஃபைல் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்காங்க. ஆன்டி வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீட்டில் இருக்க எல்லா பொருளும் களைச்சி போட்டுருக்கு. பட் இந்த ஆன்டி என்ன பண்ணுறாங்க, கபோர்டில் பர்சனலாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அந்த பிளேஸில் அந்த ஃபைலை ஒழிச்சு வச்சுருக்காங்க. இத்தனை நாளாக நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், நம்மளுடைய ஹேங்கை ஆன்டி தான் எடுத்து வளர்த்து ஹேங்குக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம ஆன்டியோட சுயரூபமே தெரிய போகுது. நம்ம ஆன்டி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தெரியணும்னா மறக்காமல் நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்கள். எல்லாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பபாய்.